ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நான் க்ரியேட்டிவில் சும்மா கட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா இதை வந்து உங்களோட சர்வைவல் வேர்ல்டில் கட்டலாம். நானும் என்னோட சர்வைவல் வேர்ல்டில் தான் வந்து நான் கட்ட போகிறேன். நம்ம ஆல்ரெடி மைன்கிராஃப்ட் சீரிஸ் போடுறோம்ல, அதில் தான் நான் இதையும் கட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு வெறும் 30 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும், அசால்ட்டாக கட்டிடலாம். அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஓகே கைஸ், இதை செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு 5x5 பிளாக் தான் நம்ம தோண்ட போகிறோம். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 பிளாக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் 4 பிளாக்கு. 1 இப்போ பாருங்கள், 1 2 3 4 இந்த மாதிரி நீங்கள் பிளாக்கை தோண்டிடணும். தோண்டினதுக்கப்புறம் இது மாதிரி ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து உடச்சிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல் சைடும் நீங்கள் வந்து உடச்சிடுங்க. உடச்சிட்டதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 5 பிளாக் டீப்பில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ அந்த 5 பிளாக் டீப்பை நான் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இதையும் நம்ம செஞ்சிட்டோம். இது மாதிரி 5 பிளாக் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம தோண்டவும் செஞ்சிட்டோம். தோண்டினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட எந்த பிளாக்காக இருந்தாலும் சரி, மெயினாக டர்ட் இருக்கிறது நல்லது. ஏன்னா டர்ட் தான் ஈஸியாக உடைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து டர்ட் எடுத்து கீழே எந்த சைடாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளாக்கு 2 சைடும் வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து இது மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே பெட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து நான் பெட்டு மட்டும் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அது என்ன கலர் பெட்டாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒயிட் கலர் பெட் எடுத்து இப்படி லைனாக அப்படியே வச்சுக்கிட்டே வரேன் நான். ஓகே, இங்கே ஒன்று, இங்கே 5 பெட்டு வச்சாச்சு. இப்போ கீழே இருக்கிறது ஐயோ, இதை வேறு தப்பாக உடச்சிட்டேன்னா. ஓகே இருங்க, இந்த மாதிரி வந்து நான் கரெக்டாக வைக்கணும். இதை தப்பாக மட்டும் உடச்சிடாதீங்க. இப்போ அந்த மாதிரி நான் பெட்டை வந்து நான் ஃபுல்லாக வச்சுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வச்சாச்சா? ஓகே கைஸ், இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக இப்போ நம்ம வச்ச பிளாக் எல்லாத்தையும் உடைக்கணும். ஓகே, ஐயோ இதுலேயும் நான் தப்பாக உடச்சிட்டேன்னா. இருங்க, இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பிளாக்கை மட்டும் நீங்கள் உடைக்கணும். இந்த மாதிரி பிளாக்கை மட்டும் உடைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டேன். இப்போ திரும்ப கீழே வந்து ஒரு 5 பெட்டு இது மாதிரி லைனாக வச்சுக்கிட்டே வரணும். இதே சேம் ப்ராசஸை இங்கேயும் ரிப்பீட் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ அதே சேமில் இங்கேயும் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் டெம்பரரி பிளாக்கு, அதுவும் நீங்கள் டர்ட் எடுத்தாலே ஓகே, அப்படியே டர்ட்டு இல்லை எந்த பிளாக்காக இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? நான் வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக அது மாதிரி நீங்கள் வைக்கணும். வச்சுட்டதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஒரு லேயர் அதே மாதிரி போட்டுருங்க. போட்டு சென்டரில் ஒரு பிளாக்கு இந்த மாதிரி பிளாக் வச்சிட்டிங்களா? இப்போ அதுக்கு மேலே ஏறி இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று. ஓகேங்களா? வச்சுட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டார்ச் மட்டும் ஒன்று எடுத்து வைக்கணும். ஓகே கைஸ், இப்போ இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நீங்கள் பிளாக் வச்சிட்டதுக்கப்புறம் டார்ச் மட்டும் இப்போ நம்ம சென்டராக ஒரு பிளாக் வச்சோம்ல, அதில் வந்து ஒரே ஒரு டார்ச் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அப்படி டார்ச் வைக்கலைன்னா உள்ளே வந்து ஜாம்பிஸ்லாம் ஸ்பான் ஆகி வில்லேஜர்ஸ் எல்லாரையும் கொன்னுடும். ஓகேங்களா? அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு டார்ச் வைக்கிறோம். ஓகேங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சைடு ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து இது வைக்க போகிறோம், ஃப்ளெச்சிங் டேபிள். உங்கள்கிட்ட நீங்கள் கன்ஃபார்ம் ஃப்ளெச்சிங் டேபிள் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன ஒர்க் ஸ்டேஷன் இருந்தாலும் வைக்கலாம். ஒர்க் ஸ்டேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த வில்லேஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த காம்போஸ்டரு அந்த மாதிரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து ஃப்ளெச்சிங் டேபிள் வந்து வைக்கிறேன். நீங்கள் வந்து காம்போஸ்டர் வைக்கலாம், அப்படி இல்லை இந்த பிக்டோகிராஃபர் டேபிள் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாங்க. ஆனால் பெட்டர் நீங்கள் வந்து ஃப்ளெச்சிங் டேபிள் வைக்கிறது கொஞ்சம் நல்லது, எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 20 வில்லேஜர்ஸ் நமக்கு தேவை. ஓகேங்களா? 20 வில்லேஜர்ஸ் வந்து நமக்கு தேவை. எதுக்கு 20 வில்லேஜர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இப்போ இந்த அயன் கோலம்ஸ் நம்மளுக்காக ஸ்பான் பண்ணி தர போகிறாங்க. இப்போ நான் வந்து க்ரியேட்டிவில் இருக்கேன், ஈஸியாக வில்லேஜர்ஸ் வந்து அப்படியே முட்டையிலேருந்து ஹேட்ச் பண்ணுறேன். நீங்கள் சர்வைவல் வேர்ல்டில் உங்கள் வேர்ல்டில் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்றா 2 பேராக பிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா ஈஸியான ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். 2 வில்லேஜரை வந்து போட்டில் ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 2 ஸ்டாக் ப்ரெட்டு மட்டும் கொடுங்க. அவங்க வந்து 20 வில்லேஜர்ஸாக பெருகிடுவாங்க. ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் அந்த இடத்துல ஒரு 1 hour ஏஎஃப்கே பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன விஷயம், க்ரீன் கோட்டட் வில்லேஜர் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி குட்டி வில்லேஜர் இருக்கானுங்களே, இவங்க மாதிரி குட்டி வில்லேஜர்ஸ் இருந்தால் அவங்க வளர்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபார்மையே ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கைஸ், அங்கே பாருங்க அயன் கோலமு இப்போயே ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க அயன் கோலமு. அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம ஃபார்ம் இன்னும் கூட கட்டி முடிக்கல. அப்போனா நம்ம கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அயன் கோலம் ஸ்பான் ஆவாங்கன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஓகேங்க. இப்போ நான் இது உள்ள இன்னொருத்தனும் அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டான் பாருங்கள். அங்கே ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் 2 அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆகிட்டானுங்க. ஓகேங்க. இப்போ நான் இது உள்ள 20 பேரை வந்து பிடிச்சி உள்ளே விட்டுட்டேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இவங்கள வந்து ஃபுல்லாக அப்படியே சீலிங் பண்ணி விடணும். அதாவது சீல் பண்ணி விட்டுறணும். மேலே வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம அடைக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ மேலே ஃபுல் இடத்தையும் நான் அது மாதிரி சீல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த காபிள் ஸ்டோனில் தான் வந்து சீல் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, எந்த இதில் வேணாலும் நீங்கள் சீல் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து காபிள் ஸ்டோனில் வந்து சீல் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லாபு தேவை. ஸ்லாபை வந்து எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2 பிளாக் தள்ளி 3வது பிளாக்கில் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபார்மும் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபார்ம் தான். பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட்டலாம். ஓகேங்க. இப்போ இது மாதிரி 3வது பிளாக்கில் வந்து காபிள் ஸ்டோன் வைக்கணும். ஆல்ரெடி 1, 2, 3 இப்போ நான் வச்சேன்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். இதே மாதிரி இந்த சைடில் 3வது பிளாக்கு. இந்த மாதிரி நீங்கள் சைடு ஃபுல்லாக இதோ பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று இங்கே வச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபுல் சைட்லேயும் நீங்கள் வந்து காபிள் ஸ்டோனை போட்டு அப்படியே 3 பிளாக் தள்ளி தள்ளி கவர் பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் இது மாதிரி கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் ஒரு 3 இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் வந்து உடச்சிடுங்க. உடச்சிட்டதுக்கப்புறம் அயன்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு இடம் தேவையில்ல, அந்த இடத்த தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 பிளாக் வந்து உடச்சிருங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? லைனாக 1, 2, 3 இந்த மாதிரி 3 பிளாக் உடச்சிருங்க. உடச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து செஸ்ட்டு இப்போ தேவை. செஸ்ட்டு ஸ்டேர்ஸ் வந்து தேவை. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். இருங்க, செஸ்ட்டு ஓகேங்க. இப்போ செஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேர்ஸு ஹாப்பர் 2மே தேவை. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஹாப்பரை இது மாதிரி வச்சுட்டு அப்படியே க்ரௌச் பண்ணிகிட்டே விட்டுட்டு ஸ்டேர்ஸை விட்டிங்கன்னா செஸ்ட்டு வந்து இது மாதிரி கனெக்ட் ஆயிரும். இப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டதுக்கப்புறம் இப்போ செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து வைக்கணும். அதுக்கு அந்த சைடில் வந்து ஸ்டார் வைக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக சாலிட் பிளாக்ஸை வச்சா நம்மளால் செஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்ஸ் வைக்கணும். ஸ்டார்ஸ் வச்சா செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியுங்க. அதனால தான் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ஸ் வைக்கிறோம். என்ன ஸ்டார்ஸாக வேணாலும் இருக்கலாம், மரத்தில் செஞ்ச ஸ்டாராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இந்த ஸ்டோன் ஸ்டார் வந்து வைக்கிறேன். இப்படி இல்லை, அதுக்கு இங்கே ஒரு பிளாக் ஒன்று வச்சுட்டு இந்த செஸ்ட்டுக்கு மேலே இப்படி ஒன்று தலைகீழ அப்சைட் டவுன் பார்த்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளால் இது ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இதை ஓடலாம். ஓகேங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இது ஸ்லாப்ஸ் இது இல்லை எக்ஸ்ட்ரா இது மாதிரி 2 வச்சுடுங்க. வச்சுட்டதுக்கப்புறம் ஸ்லாப் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸ்லாப் எடுத்து இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்லாப் வந்து எடுத்துக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாப் வச்சா தான் வந்து அயன் கோலம்ஸ் வந்து அதுக்கு வெளியே ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி இந்த சைன் போர்டை வந்து இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒன்று வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம லாவா ஊற்றினா நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி லாவா வந்து இதுக்கு மேலே கீழெல்லாம் ஊற்றாது. இந்த இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சைடில் வந்துட்டு இங்கே ஒரு 3 பிளாக் உடைக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு 3 பிளாக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல உடச்சிட்டதும் இங்கே உங்கள்கிட்ட இருக்க சாலிட் பிளாக்ஸ் எதனா எடுத்து இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்ட்ரா கூட இங்கே ஒன்று உடச்சி வச்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஸ்லாப்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி வந்து ஸ்லாப் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து சாலிட் பிளாக் எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மல் கல். இது எடுத்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்து வச்சுடுங்க. வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பக்கெட்டு இதுதான் வந்து மெயினு. இந்த வாட்டர் பக்கெட் மட்டும் இல்லைன்னா அந்த அயன் ஃபார்மே வேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருங்க. இப்போயே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக ஐயோ நான் வேறு வெளியே ஊற்றிட்டேன். இருங்க அதெல்லாம் வந்து சரி பண்ணிடுறேன் நான். ஓகே கைஸ், இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் தண்ணி ஊற்றி கரெக்டாக இங்கே வர மாதிரி செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் காட்டுறேன்ல அந்த தண்ணிக்கு இந்த சைடு ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஊற்றிடணும். ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஷவல் எடுத்து இந்த சைடு ஃபுல்லாக 5x5னா இப்போ 5 பிளாக் இது மாதிரி போட்டுக்கிட்டே வர்றோம். இந்த மாதிரி 5 பிளாக் இந்த மாதிரி ஃபுல் சைடும் நீங்கள் வந்து பண்ணணுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ அந்த மாதிரி ஃபுல் சைடும் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ தான் இந்த அயன் ஃபார்மு. மறக்காமல் இந்த அயன் ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க. லைக் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த என்னங்க இது செஸ்ட்டில் வரல. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன விஷயம் தப்பாக பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இது 2த்தையும் உடச்சிட்டு கீழே வந்து அந்த செஸ்ட்டை வந்து கரெக்டாக வைப்போம் நம்ம. இதோ பாருங்கள் அந்த மாதிரி செஸ்ட்டு வந்து இந்த சைடில் வரக்கூடாது. கைஸ்
சரி கைஸ், ஸ்டோரேஜ் சிஸ்டமில் மட்டும் ஒரு சின்ன ஃபால்ட்டு நடந்து போச்சு. இப்போ அதை மட்டும் நம்ம சரி பண்ணிவிடுவோம். ஓகேங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து செஸ்ட்டை வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே செஸ்ட்டை வந்து க்ரௌச் பண்ணிவிட்டு செஸ்ட்டை வந்து ஒரு அழுத்தினீங்கன்னா போதும். உங்களுக்கு செஸ்ட் வந்து ஓப்பன் ஆகாமல் ஹாப்பரை வந்து நம்ம கேரக்டர் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த அயன் ஃபார்மே. மறக்காமல் இந்த அயன் ஃபார்ம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், இந்த அயன் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் மஸ்ட்டு வில்லேஜை விட்டு ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த பாருங்க, அயன் கோலம் எப்படி வந்து செத்து அதோட லூட்லாம் வந்து கீழே கலெக்ட் ஆகிடும். ஓகேங்க, இவ்வளோ தான் இந்த அயன் ஃபார்மு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் அந்த அயன் ஃபார்மை. அதே மாதிரி இந்த அயன் ஃபார்ம் வந்து 1 மணி நேரத்துக்கு 400 அயன் கிட்ட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.